திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பராமரிக்கப்பட்டு வரும் 26 வயதான தெய்வானை யானை தாக்கியதில் அதன் பாகன் உதயகுமாரும் பாகனின் உறவினர் சிசுபாலனும் உயிரிழந்த செய்தி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 18ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு பிறகு அடுத்த சில நாட்களுக்கு தனி அறையில் வைத்து கவனிக்கப்பட்டு வரும் தெய்வானை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. தனது அருகில் நின்று தொட்டு செல்ஃபி எடுத்ததால் ஆத்திரமடைந்த யானை சிசுபாலனையும் தடுக்க வந்த பாகனையும் தாக்கியதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த விவகாரத்தில் திருச்செந்தூர் கோயில் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யானை தாக்கி இருவர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் தமிழக அரசு சார்பில் இறந்த 2 பேர் குடும்பத்தினருக்கும் தலா 2 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை நேரில் சென்று வழங்கியிருந்தார் அமைச்சர் சேகர் பாபு. மேலும் முதல்வர் நிவாரண நிதி 2 லட்சம், திருக்கோவில் சார்பாக 5 லட்சம்